அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது என்பதை சிந்தித்தோம். இன்று நாம் அதன் தொடர்ச்சியாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கும் பொருட்களை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தினுள் என்ன இருந்தது? பொன் குத்து விளக்கு யாரை நமக்கு காட்டுகிறது? மேசையிலே எத்தனை அப்பங்கள் இருக்க வேண்டும்? அந்த அப்பங்கள் யாரை குறிக்கிறது? மேசை எந்த மரத்தினால் எப்படி செய்யப்பட்டது? இயேசு கொடுக்கும் ரட்சிப்பின் அழைப்பு யாருக்கு விடுக்கப்பட்டது? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருந்த முக்கியமான பொருளான உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் கிருபாசனத்தை குறித்தும் சிந்தித்தோம். இன்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற பொருட்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இங்கே 3 பொருட்கள் இருந்தது. முதலாவதாக பொன் குத்து விளக்கு, இரண்டாவதாக சித்தி மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மேஜை, மூன்றாவதாக பொற்பீடம். பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளேதான் தொழுகையின் இடம் இருந்தது. பொன் குத்து விளக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு காட்டுகிறது. சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜையும் ஜீவ அப்பமாகிய அவரை நமக்கு நினைப்பூட்டுகிறது. தூப வர்க்கத்திற்கான பொற்பீடம் ஜெபத்தை குறித்து பேசுகிறது. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த மேஜையிலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த அப்பங்களானது எப்படி அடுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று பலர் கூறுவார்கள். ஆனால் முக்கியமானது இந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் எல்லாரையும் சமமாகவே கருதுகிறார். சரி, இப்பொழுது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. கவனித்தீர்களா? அகலத்தைப் போல 2 மடங்கு நீளமானது அந்த மேஜை. மேஜையின் உயரமும் உடன்படிக்கை பெட்டியின் உயரமும் ஒன்று போலவே இருந்தது. வசனம் 24 பாருங்கள். அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அந்த மேஜையிலே சுற்றிலும் பொன்னாலான விளிம்பு செய்யப்பட வேண்டும். இது அப்பங்கள் மேஜையிலிருந்து விழுந்து போகாவண்ணம் காக்கிறதா இருக்கிறது. வசனங்கள் 25, 26 பாருங்கள். சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். இங்கேயும் மீண்டுமாக 4 பொன் வளையங்களை பண்ணி 4 கால்களிலிருக்கும் மூலைகளிலேயும் பொருத்த வேண்டும். இது எதற்காக என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணப்படும் பொழுது இதிலே பாய்ச்சப்படும் கம்புகளை கொண்டு தோள்களிலே அதை அவர்கள் தூக்கிச் செல்ல வசதியானதாயிருக்கும். ஆசாரியர்களுடைய தோள்களிலே இது சுமக்கப்பட்டது. வசனங்கள் 29, 30. அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். அப்பம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. எனவேதான் இந்த மேஜையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஒரு அடையாளம் என்று பார்த்தோம். மட்டுமல்ல, இந்த மேஜையானது அநேக காரியங்களை குறித்து நமக்கு சொல்கிறது. அது எத்தன்மை வாய்ந்தது என்பதை குறித்தும், தேவன் நமக்கு கொடுக்கிறவர் என்பதை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும் அது பேசுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது ஒரு உவமையை சொன்னார். இதை குறித்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஒரு ராஜாவின் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் வர மறுத்துவிட்டார்கள். இது அழைப்பு கொடுத்த அரசனுக்கு கோபத்தை மூட்டியது. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை புறக்கணித்தாலும் அவர் பெருவழிகளிலும் பாதைகளிலும் இருந்த மக்களுக்கு அழைப்பை கொடுத்தார். அவர்கள் வந்து விருந்து சாலையை நிரப்பினார்கள். அருமையானவர்களே, அதை போலத்தான் இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பானது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொந்தம் என்பதனாலே எல்லாரை நோக்கியும் இந்த அழைப்பு செல்கிறது. மட்டுமல்ல, இந்த மேஜை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மேஜையாயிருக்கிறது. தேவன் நம்மை படைத்தவர். எல்லா மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உணவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்ளுகிறீர்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உலகத்திலே எத்தனை பேர் தேவன் தங்களுக்கு உணவு அளிக்கிறார் என்ற உண்மையை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள்? ஆம், அவரே நம்முடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார்.
மூன்றாவதாக இந்த மேஜை இயேசு கிறிஸ்துவின் போஜனத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவருடைய மரணத்துக்கு முன்னான இரவிலே அதை அவர் ஏற்படுத்தினார். இது விசுவாசிகளுக்கான ஒரு மேஜை. இந்த சமூகத்து அப்ப மேஜையானது விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பலனையும் சத்துவத்தையும் தருகிற கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. இந்த மேஜையானது 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரமாய் இருந்தது. இது சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு தங்க தகடுகளாலே மூடப்பட்டிருந்தது. இந்த சித்தி மரம் எளிதிலே அழிக்கப்பட முடியாதது. இது இயேசு கிறிஸ்து மனிதனானதை சுட்டி காட்டுகிறது. மரமானது இந்த உலகத்திலே இருந்து உண்டான ஒன்று. இது எந்த ரசாயன மாற்றத்திற்கும் உட்படாத ஒரு மரம். அதேபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இந்த பூமியிலே உண்டான அடிப்படை தாதுக்களை கொண்டதாய் கன்னியின் வயிற்றிலே உருவானது. பொன்னானது அவருடைய தெய்வீகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் பொன்னானது இந்த உலகத்திலே உண்டாக்கப்படுகிறதில்லை. அது பூமியிலிருந்து வேறுபட்டது. அது அழியாத விலை பெற்றது. அவர் தெய்வீகத்திலே உலக பிரகாரமான மதிப்பு பெற்றவர் அல்ல. அவர் தேவனாயிருந்தார். அவர் மகிமையிலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த மேஜையிலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டன. இந்த சமூகத்து அப்பங்களும் மேஜையும் ஒன்றாகவே சொல்லப்படுகிறது. நாமும் கர்த்தருடைய மேஜை என்றுதான் என்று கூறுகிறோம். நாம் மேஜையை உட்கொள்கிறதில்லை, மேஜையிலே உள்ள உணவை குறித்து நாம் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஓய்வு நாளன்றும் இந்த அப்பங்களானது புதிதாக வைக்கப்படுகிறது. இந்த மேஜையிலிருந்து எடுக்கப்பட்ட அப்பங்கள் திராட்சை ரசத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய குடும்பத்தினராலேயே உட்கொள்ளப்படுகிறது. மன்னாவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இந்த மேஜையும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது என்று பார்த்தோம். என்றாலும் இரண்டும் ஒரே விதமாக அதை குறித்து சொல்லவில்லை. மன்னா கிறிஸ்துவை ஜீவனை கொடுப்பவராக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். யோவான் 6:32 பார்ப்போம் என்றால், வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சொல்லும் பொழுது யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொன்னார். கவனித்தீர்களா? இப்பொழுது இந்த சமூகத்து அப்பமானது கிறிஸ்துவை ஜீவனை தொடர்ந்து தாங்குகிறவராகவும் நமக்கு காட்டுகிறது. நித்திய ஜீவன் ஒரு வெகுமதிதான். மன்னாவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததே. மன்னாவை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். என்றாலும் இந்த நித்திய ஜீவனுக்கும் தேவையான பலத்தையும் வளருவதற்கு தேவையான உதவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த உணவு தேவையானதாக இருக்கிறது. இந்த சமூக தப்பங்கள் மன்னாவாகிய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படும் விசேஷித்த உணவாக சித்தரிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு உதாரணத்திலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம். அவரே அதை குறித்தும் சொல்லியிருக்கிறார். சமூகத்து அப்பம் தானியத்தினாலே செய்யப்பட்டது, அது இடிக்கப்பட்டது, அது புளிப்பில்லாதது, அது அப்பமாக செய்யப்பட்டு அடுப்பிலே வைக்கப்பட்டது. லேவியராகமம் 24:5 பாருங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாகச் சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 12:24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். அவர் அரைக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். மட்டுமல்ல, யோவான் 12:27 அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். தொடர்ந்து யோவான் 12:31-32 நாம் பார்க்க வேண்டும். நியாய தீர்ப்பின் அக்கினிக்குள்ளேயும் அவர் பாடுபட்டதை சொல்லுகிறார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வரும்பொழுது புதிய ஒரு ஜீவனோடு வந்தார். அவருடைய ஆத்மா எந்த விதத்திலேயும் கரைப்படவில்லை. இப்பொழுது அவர் உயிர் தெழுந்தவராய் ஜீவிக்கிறார். அவர் விசுவாசிகளை நித்திய ஜீவன் வரை
தாங்கும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜீவிக்கிற கிறிஸ்துவிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உட்கொள்ள வேண்டும். பிதாவின் வலது பார்சத்திலே வாழுகிற இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவனாய் மனிதன் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன் என்றார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் எப்படிப்பட்ட காரியங்களை உட்கொள்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நாம் இருப்போம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்துவங்களை பெற்றுக்கொள்கிறதில்லை. அவரை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வளர முடியும். 2 கொரிந்தியர் 5:16 பவுல் சொல்லும் பொழுது, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆம் அருமையானவர்களே, இனி நாம் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியப் போகிறதில்லை. இன்று அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உட்கொள்ள வேண்டும். அவரை பார்த்து, அவரிலே சார்ந்து, அவருக்குள்ளே நாம் அனுதினமும் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கிறதா? என்றோ ஒரு நாள் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டேன் என்ற நிம்மதியிலே வாழுகிறீர்களா? தேவன் நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்ற வாஞ்சிக்கிறார். அப்படியென்றால் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்களாக அவரிலே பலனை பெற்று வாழ்கிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யாத்ராகமம் 25:31 முதல் பொன் குத்துவிளக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், யாத்ராகமம் 25:31 முதல் 33 வரை. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். தொடர்ந்து வரும் வசனங்களிலே 39 வரை இந்த விளக்கானது எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வசனம் 40 என்ன சொல்கிறது? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிற பொருட்களிலேயே இந்த குத்து விளக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மிக பரிபூர்ணமாக பிரதிபலிக்கிறது என்று சொல்லலாம். இது முழுவதும் பொன்னினாலே செய்யப்பட்டது. இது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்டவராகவே காட்டுகிறது. அவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நாம் அவரை தொழுது கொள்கிறோம். இது நாம் கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியமாயிருக்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் புசிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு போகிறீர்கள். அங்கே வெறுமனே நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் என்றால், ஒரு புஸ்தகத்தை குறித்த விளக்க உரையை மட்டும் கேட்பீர்கள் என்றால், அல்லது ஒரு பட்டிமன்றத்தை மட்டும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அல்லது உங்களுடைய பட்டணத்தை எப்படி சிறந்ததாக்கலாம் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே தேவனை ஆராதிக்கும் ஒரு ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறவில்லை. நீங்கள் ஒரு கூட்டத்திலே பங்கு பெறுகிறீர்கள். சமூகத்து அப்ப மேஜையாயிருக்கிற அவரிலே நீங்கள் புசிப்பீர்கள் என்றால், அப்பொழுதுதான் அவரை நீங்கள் உண்மையாக தொழுது கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமென்றால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே ஒளியாயிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்து விளக்கு அவரையே அடையாளப்படுத்துகிறது. இயற்கையான வெளிச்சம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கூடாரத்திற்கு வெளியே செல்ல வேண்டும். இந்த குத்து விளக்கு வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டுமென்றால் கூடாரத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும். யோவான் 1:9 இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு பலர் வார்த்தைகளினாலே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அநேக தத்துவங்களினாலேயோ மாயையான வார்த்தைகளினாலேயோ நாம் ஏமாற்றப்படலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதும் பொழுது 2:8 என்ன சொல்கிறார்? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று சொல்கிறார். அந்த விளக்குத்தண்டானது முழுமையாக தங்கத்தினாலான ஒன்றாயிருக்கிறது. அது அடித்து செய்யப்பட்டது. மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 2 பக்கங்களும் 3 கிளைகளாக செல்கிறதாயிருக்கிறது. அதிலே பூவும் கனியும் காணப்படுகிறதா இருக்கிறது. அதன் மேல் முனையிலே திறந்த ஒரு பூவை போல
அந்த அகல் இருக்கிறது, அங்கேதான் எண்ணெய் ஊற்றப்பட்டு விளக்கு ஏற்றப்படுகிறது. இந்த வாதுமை பூவானது பார்ப்பதற்கு மரம் போல இருந்தாலும் அதுவும் பொன்னினாலேயே செய்யப்பட்டிருந்தது. இது ஆரோனின் துளிர்த்த கோலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆரோனுடைய ஆசாரிய பணியானது கேள்விக்குறியான சமயத்திலே அந்த வாதுமை மரத்துண்டானது துளிர்த்து அவனுடைய ஆசாரிய பணியின் உரிமையை உறுதிப்படுத்தியது. அந்த வாதுமை கட்டையானது ஒரு மரித்து போன ஒரு துண்டாயிருந்தாலும் அது ஜீவன் பெற்று கனி கொடுக்கிறதாக மாறியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவருடைய மரணத்தின் பின்னால் உயிர்த்தெழுந்ததினாலே உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது அவரை தேவனுடைய குமாரன் ஆக்கவில்லை. ஏற்கனவே அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அதை உறுதி செய்தது, அவ்வளவுதான். ஆரோனும் தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனாயிருந்தான். அந்த துளிர்த்த கோலினாலே அவனுடைய ஆசாரிய பணி உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலேயும் அவருடைய ஆசாரிய பணி உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் மனிதனாய் வந்து நம்முடைய சரீரத்தை பெற்று எல்லா வகைகளிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார். அவருடைய தெய்வீகமே அவருடைய பிரதான ஆசாரிய பணிக்கான அடித்தளம். ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக மனிதனின் சார்பிலே செல்லுகிறவன். கிறிஸ்துவும் மனிதனான அவர் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக சென்றிருக்கிறார். பரலோகத்திலே இருக்கும் ஒருவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை புரிந்திருக்கிறார், அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும். அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த விளக்கானது எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் என்ற எந்த அளவும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? தெய்வீகத்திற்கு நாம் அளவு குறிக்க முடியாது. தேவனுடைய குமாரனான அவரை நீங்கள் அளக்க முடியாது. நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதவர் அவர். இருந்தாலும் அவர் பூரணமாக மனிதனாகவும் வந்தார். அவருடைய தெய்வீகமும் அவருடைய மனுஷீகமும் ஒன்றோடொன்று குழப்பப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, லாசருவை அவரே உயிரோடும் எழுப்பினார். பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அதுவே ஆராதிக்கும் ஒரு இடம். கவனித்தீர்களா? விளக்கு தண்டானது விளக்கை ஏந்தி கொண்டிருக்கிறது. அதோடு கூட அந்த விளக்கு தண்டையும் அழகுபடுத்துகிறதாய் இருக்கிறது. விளக்கிலே ஊற்றப்படும் எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் 14:26 இயேசு சொல்லும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கூறுகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பவரை சுற்றியே நாம் சந்திக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களிலிருந்து எடுத்து நமக்கு காட்டுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், விளக்கு தண்டில் இருக்கிற விளக்குகள் விளக்கு தண்டின் அழகை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்துகிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்த அவர் இன்றும் பரலோகத்திலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தாலும் பாவிகளாய் எங்களுக்காக சிலுவையிலே மரித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஒளியிலே நாங்கள் அனுதினமும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை புரிந்தவர்களாக அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய அன்பையும் மீட்பையும் பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்கு சாட்சிகளாக வாழ அருள் புரியும். நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் பரலோகத்திலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் எங்களை அறிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சோதனையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் எங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராய் இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து பலவீனங்களிலே அவர்களுக்கு பலன் கொடுத்து, ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து, வழி தெரியாமல் திகைக்கிறவர்களுக்கு நீர் வெளிச்சமாயிருந்து நீர் கரம் பிடித்து நடத்த உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? மன்னா கிறிஸ்துவை ஜீவனை கொடுப்பவராக சொல்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு ஒரு வெகுமதிதான். மன்னாவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது.
மன்னாவை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரை பாடுகளை தாங்குவதற்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கும் இயேசு கிறிஸ்துவோடு மனிதன் தொடர்புள்ளவனாக காணப்பட வேண்டும். நாம் இனி கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிய போவதில்லை. இன்று அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட பொருட்களிலே பொன் குத்துவிளக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக பிரதிபலிக்கிறது. அது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.